சகல செல்வங்கள் தரும் வைகுண்ட ஏகாதசி விரதம். இவ்விரதத்தை பற்றி இங்கு பார்ப்போம். வைகுண்ட ஏகாதசி மாதங்களில் நான் மார்கழி என்கிறார் மகாவிஷ்ணு. அத்தகைய சிறப்பு வாய்ந்த மார்கழி மாதம் வளர்பிறையில் வரும் ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி ஆகும். அதுவே மோட்ச ஏகாதசி என்றும் அழைக்கப்படுகிறது. அந்நாளில் பகவானை மட்டுமே நினைத்து அவன் புகழ் பாடி விரதம் இருந்தால் மனக்கவலைகள் விலகி மகிழ்ச்சியான வாழ்க்கை ஏற்படும். சகல செல்வங்களும் கிடைக்கும். ஏகாதசி திதி மொத்தமுள்ள 30 திதிகளில் வளர்பிறை ஏகாதசி தேய்பிறை ஏகாதசி உள்ளது. ஏகாதசி என்றால் 11 என்று பொருள். ஞானேந்திரியம் 5, கர்மேந்திரியம் 5, மனம் 1 என்னும் 11ம் பகவானிடம் ஈடுபடுவதே ஏகாதசி விரதம். வைகுண்ட ஏகாதசி கதை. 2 அசுரர்களை முன்னிட்டு தோன்றியது வைகுண்ட ஏகாதசி. கிருத யுகத்தில் முரன் என்ற ஓர் அசுரன் இருந்தான். தேவர்கள் உட்பட அனைவரையும் துன்புறுத்தினான். தேவர்களின் பிரார்த்தனைக்கு இறங்கி மகாவிஷ்ணு முரனை சம்ஹாரம் செய்ய புறப்பட்டார். முரனின் படைக்கலன்களை எல்லாம் அளித்த பகவான் அவன் திருந்துவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கலாம் என்று திருவுள்ளம் கொண்டார். அதன்படி போர்க்களத்திலிருந்து விலகி பத்ரிகாசிரமத்தில் இருந்த ஒரு குகையில் போய் உறங்குவது போல படுத்து கொண்டார் மகாவிஷ்ணு. பகவானை தேடிக்கொண்டு அந்த குகைக்கு வந்த முரன் பகவான் உறங்குவதாக நினைத்து கொண்டு அவரை கொல்ல வாளை ஓங்கினான். அப்போது மகாவிஷ்ணுவின் திருமேனியிலிருந்து ஓர் அழகான பெண் தோன்றினாள். ஆயுதங்களுடன் காட்சி தந்த அந்த பெண் முரனை போருக்கு அழைத்தாள். பெண்ணென்று அலட்சியமாக நினைத்த முரன், பெண்ணே, உன்னை கொல்ல என்று ஓர் ஒலி எழுப்பினாள். அவ்வளவில் முரன் பிடி சாம்பலாகி போனான். அதே நேரத்தில் ஏதும் அறியாதவர் போல் கண் விழித்த பகவான் தன் திருமேனியிலிருந்து வெளிப்பட்ட சக்தியை பாராட்டியதுடன் அவளுக்கு ஏகாதசி என்ற பெயரையும் சூட்டி, ஏகாதசியே, நீ தோன்றிய இந்நாளில் விரதமிருந்து என்னை வழிபடுபவர்களுக்கு சகல செல்வங்களையும் அருள்வதுடன் முடிவில் வைகுண்ட பதவியையும் அருள்வேன் என்று அருளினார். மார்கழி மாத தேய்பிறையில் தோன்றிய ஏகாதசி உற்பத்தி ஏகாதசி ஆகும். வரம் கேட்ட அசுரர்கள். இதே போல மற்றொரு புராண கதையும் சொல்லப்படுகிறது. முற்காலத்தில் பிரம்மாவுக்கு ஏற்பட்ட அகங்காரத்தை ஒடுக்க நினைத்த மகாவிஷ்ணு தன் காதுகளிலிருந்து மது கைடபர்கள் என்ற 2 அசுரர்கள் வெளிப்பட செய்தார். அவர்கள் பிரம்மா கொல்ல முயன்ற போது அவர்களை தடுத்த மகாவிஷ்ணு பிரம்மாவை விட்டு விடும்படியும் அவர்கள் கேட்கும் வரத்தை தருவதாகவும் கூறினார். அந்த அசுரர்கள் மகாவிஷ்ணுவிற்கு வேண்டுமானால் தாங்கள் வரம் தருவதாக கூறினர். பரமபத வாசல். மகாவிஷ்ணுவும் தன்னால் அவர்கள் வதம் செய்யப்பட வேண்டும் என்ற வரத்தை கேட்டார். அசுரர்களானாலும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற நினைத்த அசுரர்கள் தங்களை சமாளித்து கொண்டு, பகவானே, ஒரு விண்ணப்பம், தாங்கள் 1 மாதம் எங்களுடன் யுத்தம் செய்ய வேண்டும், அதன் பிறகே நாங்கள் சித்தி அடைய வேண்டும் என்று வேண்டினார்கள். பகவானும் அப்படியே வரம் தந்தார். யுத்தத்தின் முடிவில் பகவான் அவர்களை வீழ்த்தினார். பகவானின் மகிமைகளை உணர்ந்த அசுரர்கள் பகவானின் பரமபதத்தில் தாங்கள் நித்யாவாசம் செய்ய வேண்டும் என்று வரத்தினை கேட்டனர். சொர்க்கவாசல் திறப்பு. மார்கழி மாத வளர்பிறை ஏகாதசி அன்று பரமபதத்தின் வடக்கு வாசலை, சொர்க்க வாசலை திறந்து அதன் வழியாக அசுரர்களை பரமபதத்தில் சேர்த்து கொண்டார். அசுரர்கள் தாங்கள் பெற்ற பேரின்பம் அனைவரும் பெற வேண்டும் என்று விரும்பி பகவானே தங்களை ஆலயங்களில் விக்கிரக வடிவில் பிரதிஷ்டை செய்து மார்கழி மாதம் வளர்பிறை ஏகாதசி அன்று தாங்கள் எங்களுக்கு செய்த அனுக்கிரகத்தை ஓர் உற்சவமாக கடைபிடிக்க வேண்டும். அன்று ஆலயத்தின் சொர்க்கவாசல் வழியாக எழுந்தருளும் தங்களை தரிசிப்பவர்களும் தங்களுடன் சொர்க்கவாசல் வழியாக வெளியே வருபவர்களும் மோட்சம் அடைய வேண்டும் என்று வரம் கேட்டனர். மகாவிஷ்ணுவும் அப்படியே வரம் கொடுத்தார். ஸ்ரீரங்கம். பூலோக வைகுண்டம் என்று போற்றப்படும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் நடைபெறும் திருவிழாக்களில் எல்லாம் முதன்மையானது வைகுண்ட ஏகாதசி திருவிழாவாகும்.
பகல் 10 ரா 10 இயற்பா என மொத்தம் 21 நாட்கள் நடைபெறும் இவ்விழாவில் பரமபத வாசல் எனப்படும் சொர்க்கவாசல் திறப்பு சிகர நிகழ்ச்சியாகும். திருநெடுந்தாண்டகம். இந்த ஆண்டு வைகுண்ட ஏகாதசி விழா தினம் 12ஆம் தேதி திருநெடுந்தாண்டகத்துடன் தொடங்குகிறது. அன்றைய தினம் இரவு 7 மணிக்கு கோவில் மூலஸ்தானத்தில் ஆரம்பமாகும். திருநெடுந்தாண்டகம் நிகழ்ச்சி தொடர்ந்து சந்தனு மண்டபத்தில் நடைபெறும். அப்போது அரையர்கள் அபிநயம் வியாக்கியானத்துடன் பாடல்களை பாட நம்பெருமாளுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்படும். பகல் 10 உற்சவம். டிசம்பர் 13ஆம் தேதி சனிக்கிழமை பகல் 10 உற்சவத்தின் முதல் நாள் நிகழ்ச்சியாகும். அன்று காலை 7 மணிக்கு நம்பெருமாள் மூலஸ்தானத்தில் இருந்து புறப்பாடாகி 7:45 மணிக்கு அர்ஜுன மண்டபத்தில் எழுந்தருள்வார். பகல் 10 இரண்டாம் நாளில் இருந்து நம்பெருமாள் காலை 6:30 மணிக்கு மூலஸ்தானத்தில் இருந்து வெவ்வேறு சிறப்பு அலங்காரத்தில் புறப்படுவார். சொர்க்கவாசல் திறப்பு. பகல் 10 உற்சவத்தின் 10ஆம் நாளான டிசம்பர் 23ஆம் தேதி நம்பெருமாள் மோகினி அலங்காரத்தில் காட்சி அளிப்பார். டிசம்பர் 18ஆம் தேதி பரமபத வாசல் எனப்படும் சொர்க்கவாசல் திறக்கப்படும். அன்று அதிகாலை 4:15 மணிக்கு மூலஸ்தானத்திலிருந்து புறப்படும் நம்பெருமாள் அதிகாலை 5:30 மணிக்கு சொர்க்கவாசலை கடந்து திருக்கொட்டகையில் பக்தர்கள் மத்தியில் எழுந்தருள்வார். அன்று முதல் ரா 10 நாட்கள் தொடர்ந்து ஆயிரங்கால் மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு சேவை சாதிப்பார். 28ஆம் தேதி நம்மாழ்வார் மோட்சத்துடன் வைகுண்ட ஏகாதசி விழா நிறைவு பெறும். பூலோக வைகுண்டம். வைகுண்ட ஏகாதசி திருவிழாவையொட்டி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் புதுப்பொலிவு பெற்று வருகிறது. ரா 10 உற்சவத்தின் போது நம்பெருமாள் எழுந்தருளும் ஆயிரங்கால் மண்டபத்தின் உள்பகுதி மற்றும் தூண்களில் அலங்காரம் செய்யப்பட்டு உள்ளது. வண்ண மின் விளக்குகளும் போடப்பட்டு உள்ளது. ஆயிரங்கால் மண்டபத்தின் முன்பகுதியில் உள்ள மணல்வெளியில் பந்தல் அமைக்கும் பணி முடிவடைந்துள்ளது. இது தவிர முக்கிய கோபுரங்கள் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலிக்கின்றன. நமோ நாராயணாய நமக.